வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா, அந்த மேகனாவோட படிச்சான்ல, அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வீட்டுக்கு தான் மகா போயிட்டு இருக்கோம். வாங்க நீ. சூப்பர் விஜய், நாம கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை எப்படியாச்சும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துரு. அதான் இப்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளால முழுசா ஜெயிக்க முடியும். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு விஜய். கண்டிப்பா மகா, அவனை கூட்டிட்டு தான் நான் இந்தியா வருவேன். நீ தைரியமா இரு. இந்த தடவை உன்னோட பிளான் மிஸ்ஸே ஆகாது. ஓகே விஜய். ஓம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்கா இவ. இவளால போக முடியலன்னு விஜய் அனுப்பி வச்சிருக்காளா? ஆனா எப்படி? ஐயோ, நினைச்சாலே தலை சுத்துதே. முகத்தை ஒன்னும் தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு இத்தனை பேர் இருக்கும் போது இந்த வேலையை பாக்குறாளே. அம்மா, இவகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏய், இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. ஷூட் பண்றா, ஷூட் ஷூட். ஏய், ஷூட் ஷூட். ஏய், என்னடா ஏறவே மாட்டேங்கிற, போய் தொடடா. பெண்ணிலா, இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? என்ன மேடம், ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா நடக்குதா? கல்யாணம் களை கட்டுதா? அது நடந்தா தானே களை கட்ட போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? ஃபங்க்ஷன் நடக்கலையா? ஃபங்க்ஷன்லாம் நல்லா நடக்குது. ஆனா கல்யாணம் தான் நடக்குமா என்னன்னு தெரியல அஸ்வின். மேடம், ஏன் அப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? நடக்கிறது தானே பேச முடியும். அப்படி என்னதான் நடந்துச்சு? தானா நடக்கல. அந்த மகா நடத்திருக்கா, நடத்திக்கிட்டு இருக்கா. போற போக்க பார்த்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு தோணுது அஸ்வின். மேடம், அவ பிளான் எல்லாமே அப்படித்தான். ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஆனா ஃபினிஷிங் டச் நாம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மலேசியா கிளம்பினவள உட்கார வச்ச மாதிரி கிழிச்சோம் நாம. தயவு செஞ்சு நீயே உன் பெருமையை பேசிக்காத. என்ன நடந்ததை கேட்டுட்டு பேசு. அதத்தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றேன் அஸ்வின், கேளு. மகாவை மலேசியாக்கு போக விடாம தடுத்துட்டோன்னு நாம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, அவ அந்த பக்கம் அந்த விஜய மலேசியாக்கு அனுப்பியிருக்கா. என்னது? விஜயா? விஜய் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆமா, உனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறவ உன் லிஸ்ட்ல யார் யார் இருக்கான்னு பாத்துட்டு தான் வேலையில இறங்குவாளா? நீ எப்படி முழிச்சிட்டு இருப்பன்னு எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. நான் சொல்றதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறேனா? அந்த விஜய் பேசுறத மட்டும் கேட்டிருந்தனா நீ என்ன ஆயிருப்பியோ. மேடம், என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா சொல்லிருங்க. என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. அவ ஏதாச்சும் பிளான் பண்ணிருந்தா அதை உடைச்சிடணும். நாளைக்கு கல்யாணம் நடந்தாகணும் மேடம். கார்மெண்ட்ஸ்ல இருந்து செல்வத்துக்கு ஒரு கால் வந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மகாவுக்கு டிக்கெட் போடும்போது விஜய்க்கும் டிக்கெட் போட்டிருக்கணும். திடீர்னு இப்படி காலையில டிக்கெட் போட்டு போக முடியாது மேடம்.